ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான டிவியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பட்ஜெட் லெவல் செக்மெண்ட்டில் வந்திருக்க ஒரு புது டிவி. ஸோ தாம்சங் ஃபீனிக்ஸ் 65 இன்ச்சஸ் டிவி. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்துன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ ஒர்த்துன்றதை பார்த்துட்டு. ஸோ இப்போது டிவியை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி டிவி ஆன் ஆகுதா எதனா டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து நிறைய டிவி சர்ச் பண்ணேன். ஆனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 65 இன்ச்சஸ் இது ஒரு QLED டிவி. ஸோ பட்ஜெட்டு நான் உண்மையிலே சொல்கிறேங்க செம்ம ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டிவியோட ஸ்பெக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எதனா டேமேஜ் இருக்கா டிவி ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் டிவியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா HD 4K டிவி 2025 மாடல் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. 65 இன்ச்சு QLED. ஸோ பயங்கரமாக அது வந்து தெளிவாக பிக்சரை பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் டிவி 16 வாட்ஸ் சவுண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஓகேவா, இதில் 4 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க 60 வாட்ஸுக்கு. ஸோ அது செம்ம ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். சவுண்டெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பழைய தாம்சங் டிவியில் சொல்லியிருந்தாங்க. சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் AI ஸ்மூத் மோஷன் ரேட்டிங்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. HD10R சப்போர்ட் பண்ணுது. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2GB ரேமு 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துட்றாங்க. ஸோ HDMI போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அந்த வாரண்ட்டியை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேசிக்காக 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத் 2.0 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்த்த வரையும் டிவி செம்மையாக இருக்குது. ஸோ பாருங்கள், அவங்க இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கொடுத்துட்டு தான் போகிறோம். ஸோ டிவி வந்து டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னும் போது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தாம்சங் கம்பெனிலேருந்தே பார்த்திங்கன்னா ஆள் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 டே இல்லை 2 டேஸ் அப்படி ஆகலாம். ஸோ அது வரையும் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒன்ஸ் அவங்க செக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நானும் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன், வேறு எதனா ப்ராப்ளம்னா. ஸோ அடிஷ்னல் மேனுவல் கிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ஒன்று கொடுத்துட்றாங்க. நல்லாவே இருக்குது ரிமோட்டு. ஸோ மெயினான கீஸ் மட்டும் அதில் அவைலபிள் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, யூடியூபு இந்த மாதிரி. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு, பேட்ரி, அதோட பேக்கேஜ், மேனுவல் புக்கு, இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக என்னென்ன வருமோ அதெல்லாம் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா இதில் சூப்பருங்க. உண்மையிலே சொல்கிறேன், வால் மவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக அவங்களே தராங்க. ஸோ நிறைய டிவியில் அது கிடைக்காது. நம்ம வந்து சவுத்தில் ஃபிட் பண்ணுற மாதிரி வால் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இது நான் ஒரு பெஸ்ட்டு வேனே சொல்லுவேன். நல்லா பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா அவங்க வரத்துக்கு 2 டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அது வரையும் புது டிவி வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கு